இருக்கு? ஆனா வாழை ரொம்ப மேக்கிங் பக்காவா எடுத்திருக்காருண்ணா. அவர் எமோஷனலா இருக்கா? எப்படி இருக்கு? பயங்கரமா உள்ள போறவங்க அழாம வெளியே வரவே முடியும். படம் எப்படின்னா இருக்கு? நல்லா இருக்கா? தாறுமாறுங்க. இந்த சினிமாட்டோகிராஃபி அந்த மாதிரி கொண்டு போயிருக்காங்க. ஸ்கிரிப்ட் ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்கிரிப்ட், ரியல் லைஃப் ஸ்டோரி எடுத்திருக்காங்க. பார்க்கலாமா? மாரி சொல்லராஜ் எப்படி இருக்கு? காவியம், சிறை காவியம், ரொம்ப சிறப்பான படம். ஏன்னா என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. படம் எப்படின்னா இருக்கு? நல்லா இருக்கா? பார்க்கலாமா? சூப்பராக தெளிவா. மாரி செல்வராஜ் எப்படி இருக்காரு? பயங்கரம்னா பயங்கரம், வேற லெவலு. ஏன்னா காலையிலே பாத்தீங்கன்னா நம்ம காமெடி ஆக்டர் போய் அழுதாரு மாரி செல்வராஜ் கண்டிப்பா. அது அழுதல, ஒரு அப்பா இல்லாத பசங்க, அப்பா இல்லாத வீட்டுல எப்படி அந்த அம்மாவோட உணர்வு, அதுக்கப்புறம் அந்த வீட்டுல எவ்வளவு அந்த சாப்பாடுக்கு எவ்வளவு கஷ்டம், அந்த விஷயம். அவரு ரஞ்சித் அண்ணன் வேற வழி, அவரு எப்படி சொல்ல, ஆற்றல்லையும் அதிகம், அந்த வலியும் அதிகமா அனுபவிச்சிருக்காங்க. அந்த தெற்கு சைட்ல வலி அதிகம்ல, அதனால வலி அனுபவிச்சு ஒருத்தரால மட்டும் தான் எழுத முடியும். சரி, படம் கண்டிப்பா பார்க்கலாமா? ஃபேமிலியோட நல்லா இருக்கு, பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கலாமா? அவர் நேச்சுரலா எடுத்திருக்காரு, அவருடைய லைஃப் எடுத்ததா சொன்னதை ப்ரூஃப் பண்ணிருக்காரு. ஃபேமிலியோட பார்க்கலாமா? படம் எப்படினா இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா எமோஷனலா இருக்கு. பார்க்கலாமா? வந்து பார்க்கலாம், ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். எல்லாரும் பசங்களோட பார்க்க மாதிரி ஃபீலிங்கா இருக்கு. ரொம்ப ரொம்ப எமோஷனலா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாமா? சூப்பரா இருக்கு. மாரி செல்வராஜ் எப்படி இருக்கு? படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. அழகா சார், நல்ல படம் தான். படம் எப்படினா இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. மாரி செல்வராஜ் எப்படி எடுத்திருக்காரு? நல்லா இருக்கு, அவரோட இயல்பு வாழ்க்கையை எடுத்திருக்காரு. எல்லாரும் கஷ்டப்படுற வாழ்க்கையை அப்படியே சொல்லியிருக்காரு. காவியம், சிறை காவியம், ரொம்ப சிறப்பான படம். ஏன்னா மாரி செல்வராஜ் அவர் கதையை எடுத்திருக்காரு, நான் நினைச்ச மாதிரி எடுத்திருக்கேன் படத்தை அப்படின்னு சொன்னாரு. அது எப்படி இருக்கு? எடுத்திருக்கிறார். ஆனாலும் ஒரு யதார்த்தத்தை இவ்வளவு துல்லியமா ஒரு திரைப்படம் ஆக்க முடியுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். மிக சிறப்பா செய்திருக்கிறார். மகத்தான கலைஞர். படப்பிடிப்புகள் எல்லோரையும் பாராட்டணும். படம் எப்படின்னா இருக்கு? நல்லா இருக்கா? பார்க்கலாமா? படம் எப்படின்னா சூப்பரா இருக்குமா? ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கலாம், நல்ல படம். படம் எப்படி தெளிவா இருக்கு? நல்லா இருக்கா? ஃபேமிலியோட பார்க்கலாமா? கண்டிப்பா பார்க்கலாம். எமோஷனலா இருக்குன்னு சொன்னாங்க. ஆமா, எமோஷனலா இருக்கு. படம் இந்த சினிமாட்டோகிராஃபி அந்த மாதிரி கொண்டு போயிருக்காங்க. ஸ்கிரிப்ட் ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்கிரிப்ட், ரியல் லைஃப் ஸ்டோரி எடுத்திருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு படம். பட் எமோஷனல் படம் தான். பட் நீங்க எல்லாம் பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம். ஃபேமிலியோட பார்க்கலாம். நல்லா இருக்கு, ஃபேமிலியோட பார்க்கலாம். மாரி செல்வராஜ் எப்படி எடுத்திருக்கு? நல்லா எடுத்துருக்காரு. படம் எப்படின்னா இருக்கு? நல்லா இருக்கா? தாறுமாறுங்க. பயங்கரமா இருக்கு. எமோஷனலா இருக்கா? எப்படி பயங்கரமா உள்ள போறவங்க அழாம வெளியே வரவே முடியும். எப்படி எடுத்திருக்காரு? நல்லா இருக்கு. பாட்டு அந்த சீன்ஸ்லாம் எப்படி? எல்லாமே நல்லா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபேமிலியோட சுத்தமா நல்லா ஜம்முன்னு பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. படம் எப்படின்னா இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம். மாரி செல்வராஜ் எப்படி எடுத்திருக்காரு? அதான் அவரோட படம் மாதிரி தான் இருக்கு. எப்பவும் போல எடுப்பார்ல, அந்த விஷயத்துல நல்லா எடுத்துருக்காரு. ஒரே டார்க்கா இருக்க மாதிரி டார்க் இல்ல, அவரோட கதை சொல்லணும்னு சொல்றாப்புல. நல்ல விஷயம் சொல்லியிருக்கிறாரு. கிளைமேக்ஸ் சூப்பரா இருக்கு. மொத்த படமும் கிளைமேக்ஸ்ல காட்டியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருக்கும், கிளைமேக்ஸ்ல நல்லா இருக்கும். படம் நல்லா இருக்கு. படம் எப்படின்னா இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. மாரி செல்வராஜ் எப்படி எடுத்திருக்காரு? நல்லா பக்காவா பண்ணிடுறாரு. இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிருக்கலாம், இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஷார்ட்டா முடிச்சிருக்கு. பாட்டுலாம் நல்லா இருக்கு. ஹீரோயின்ஸா திவ்யா எல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. அவங்களாம் நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. ஒரு படம்னாவே நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி எடுத்து இருந்தாருன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். கொஞ்சம் ஷார்ட்டா முடிஞ்சிடுச்சு. அதாவது கொஞ்சம் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் வளர்த்துருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் நல்லா இருக்குது. இன்னும் கொஞ்சம் தான் நல்லா இருந்திருக்கும். ரொம்ப ஷார்ட்டா முடிச்சிட்டாங்க. இன்னும் டெவலப் பண்ணிருந்தா நல்லா இருக்கும். படம் எப்படின்னா இருக்கு? ஆனா வாழை ரொம்ப மேக்கிங் பக்காவா எடுத்திருக்காருண்ணா. அவரோட திரை வாழ்க்கையில அவரோட அனுபவத்தை கரெக்டா காமிச்சிருக்காரு. நல்லா இருக்குண்ணா. இந்த கூலித்தொழிலுடைய வாழ்க்கை வரலாற காமிச்சிருக்காரு. முதலாளித்துவம் எப்படி இருக்கும், அந்த கூலிகளா இருக்கவங்களோட நிலைமை எப்படி இருக்குன்றத அழகா தெளிவா காமிச்சிருக்காரு. ட்ரைலர்லயே அந்த பையன் ரொம்ப கஷ்டப்பட்டு அது போய் குதிக்கிற மாதிரி காட்டியிருந்தாங்க. அந்த சீன்ல ரொம்ப எமோஷனலா ரொம்ப எமோஷனல் இருந்தது. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபோட இன்டர்வல் முடிகிறப்போ எல்லாருமே அழுதுட்டாங்க. ஒட்டுமொத்த திரையரங்கமே அழுதுடுச்சு, சைலண்ட் ஆயிடுச்சுன்னு அழுதுட்டாங்க. நான் அழுதுட்டேன். ஏன்னா ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துல ஒரு கூலித்தொழிலோட மகனா இருக்கும் போது அவங்களுடைய வலிகள் எப்படி இருக்கும்ன்றது அந்த வலிகளை உணர வச்சிருக்காங்க. இது ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் மட்டும் இல்லாம பிற்படுத்தப்பட்ட மக்கள் மற்றவங்களும் அந்த வலிகளை கொண்டு சேர்க்கணும். கண்டிப்பா அந்த வலிகள் மற்றவங்களுக்கு புரியணும். நல்லா இருக்குண்ணா. மாரி செல்வராஜ் நல்லா பண்ணிருக்கேன். பார்க்கலாமா? எல்லாரும் பார்க்கலாம், குடும்பத்தோட பார்க்கலாம். பிடிச்சிருந்ததா? எனக்கு பிடிச்சிருந்தது. எமோஷனல் ஆச்சுன்னு சொல்றாங்க. எமோஷனல் லாஸ்ட்ல தான், அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல லாஸ்ட்ல கொஞ்சம் ஒரு டென்ட் நல்லா கொடுத்துறாங்க. பார்க்கலாமா? மாரி செல்வராஜ் எப்படி இருக்கு?